அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நூரானி காய்தாவுடைய பாடங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பாடம் தான் பார்க்க போகிறோம். வக்ஃபு செய்வதின் சட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். வக்ஃபு அப்படின்னாலே நிறுத்துதல் அப்படின்ற பொருள். நிறுத்துதல் அப்படின்னா நம்ம குர்ஆனில் இது ஆயத்து சொல்வோமா, இந்த ஆயத்தை எப்படி வந்துச்சு அப்படின்னா, அப்போ அந்த நிறுத்துவோம்ல, ஸ்டாப் பண்ணுவோம்ல, அதுக்கு அந்த இடத்துல என்ன மாதிரி நிறுத்தணும், எந்தெந்த இடத்துல எப்படி நிறுத்தணும் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லா இடங்கள்லையுமே நம்ம ஒரே மாதிரி நிறுத்தலாமான்னா கிடையாது. ஒவ்வொரு இடங்களில் நம்மளுடைய நிறுத்தலுடைய சட்டம் மாறும். ஸோ அதுக்கு பொருள் தான் வக்ஃபு. வக்ஃபு என்றால் நிறுத்தல் அப்படின்ற பொருள். இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜபர் ஜேர் பேஷ், தோசேர் தோ பேஷ், கடா ஜேர் உல்டா பேஷ் இவற்றின் மீது வக்ஃபு செய்தால் அந்த எழுத்தின் சுக்கூன் வைத்து நிறுத்த வேண்டும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து நிறையா குறியீடுகள் படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம்ல, ஜபரு ஜேரு பேஷு தோசேரு தோ பேஷு கடா ஜேரு உல்டா பேஷ், இவை எல்லாமே ஒரு குறியீடு. நம்ம வந்து அரபி எழுத்துக்கள் 29 எழுத்துக்களை நம்ம வந்து அதனுடைய சப்தங்களை கொடுத்து வாசிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள். இந்த மாதிரி குறியீடுகள் வரும்போது எப்படி நிறுத்தணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹொலகா அப்படின்னு இருக்கா, இந்த ஹொலகாவில் வார்த்தையோட இறுதியில் இருக்கக்கூடிய லெட்டரை தான் நம்ம கவனிக்கணும். இது குர்ஆனில் வரக்கூடிய ஆயத்துடைய அடையாளம். இந்த ஆயத்தில் பக்கத்தில் வரக்கூடிய கடைசி வார்த்தை, அந்த கடைசி வார்த்தையில் வரக்கூடிய இந்த எழுத்தை தான் நம்ம கவனிக்கணும். அதை தான் நம்ம இப்போ நிறுத்துறது எப்படி நிறுத்தணும்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பேர் தான் வக்ஃப், நிறுத்துதல் அப்படின்னு பொருள். அப்போ இங்கே ஃபதஹா வந்திருக்கா, ஃபதஹா ஜபரை வந்து ஃபதஹான்னு சொல்லலாம். ஸோ ஜபர் வந்திருக்கா, இப்போ இங்கே ஜபர் வந்திருக்கனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை சுக்கூன் வச்சு நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நிறுத்தணும், ஹொலகா அப்படின்ற இடத்துல ஹொலக் அப்படின்னு நிறுத்தணும். ஹொலக் இப்போ சுக்கூன் வச்சு நம்ம நிறுத்தணும். ஹொலக் அப்படின்னு சொல்லும் போது இது கல்கலாவுடைய லெட்டரில் வரனால கல்கலாவுடைய லெட்டரு சுக்கூன் பெற்ற நிலையிலும் மற்றும் வக்ஃபுடைய நிலையில் வரும்போது அசைத்து ஓத வேண்டும் பார்த்தோமா, அதை தான் இங்கே நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அப்போ ஹொலக் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது மிர் ரப்பிக்க, இதில் கடைசி வார்த்தை ரப்பிக்க. ரப்பிக்கில் வரக்கூடிய ஹரக்கத் என்ன, ஃபதஹா. ஃபதஹா வந்தால் எப்படி நிறுத்தணும், சுக்கூன் வைத்து நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போது மிர் ரப்பிக் அவ்வளோதான் நிறுத்தணும். இதை கல்கலா செய்யக்கூடாது, ஏன்னா கல்கலாவோட எழுத்துக்கள் 5. ஸோ வார்த்தையோட இறுதியில் இருக்கக்கூடிய லெட்டரை எழுத்தை கவனித்து நம்ம நிறுத்தும் போது அது என்ன லெட்டர்னு கவனிச்சுக்கோங்க. இப்போது பில் கலமி, மீமுக்கு கெஸ்ரு வந்திருக்கு, ஜேர் வந்திருக்கு. இப்போ ஜேர் வந்துட்டனால இங்கே எப்படி நிறுத்தணும், சுக்கூன். ஏன்னா இந்த முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய ரூலே என்னது, ஜபர் ஜேர் பேஷு தோசேர் தோ பேஷ் கடா ஜேர் உல்டா பேஷ், இது எல்லாம் வந்தால் சுக்கூனில் நிறுத்தணும். அதில் ஜபர் ஜேர் பார்த்தாச்சு. அடுத்தது பேஷ் பாருங்கள், துர்ஜஉல் உமூரு இருக்குது, ராக்கு லொம்மு வந்திருக்கு. இப்போ ராக்கு லொம்மு வந்துட்டனால எப்படி நிறுத்தணும், உமூர் துர்ஜஉல் உமூர். ராவுடைய சட்டம் நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த ராவுடைய சட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, ராக்கு சுக்கூன் பெற்று அதற்கு முந்தின எழுத்து சுக்கூன் பெற்று அதற்கு முந்தின எழுத்துக்கு லொம்மா வந்தால் இந்த ராவை வல்லினம் சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த சட்டம் இங்கே இப்போ பொருந்துதா. அப்போது துர்ஜஉல் உமூர். இப்போ இந்த இடத்துல ராக்கு சுக்கூன் வச்சு நிறுத்தணும். வக்ஃபுடைய நிலைமையில தான் நம்ம இங்கே இப்படி நிறுத்துகிறோம். வக்ஃபு நிலைமை இல்லாமல் அதோடைய அசல் நிலைமை என்னென்னா லொம்மா தான், பேஷ் பெற்றது தான். வக்ஃபுடைய நிலைமையில் வரும்போது மட்டும்தான் இங்கே நம்ம வந்து சுக்கூன் வைக்கிறோம். ஓகேவா. அடுத்தது மஷ்ஹூதின். இப்போ கெஸ்ராத்தேன், அதாவது தோசேர். தோசேர் வந்தாலும் சுக்கூன்னு படித்தோமா, மஷ்ஹூத். இப்போ ஹொலக் எப்படி முடித்தோமோ அதே மாதிரிங்க மஷ்ஹூத் அப்படின்னு கல்கலா செஞ்சு முடிக்கணும். ஏன்னா இங்கே இது வந்து கல்கலாவுடைய எழுத்துல ஒரு எழுத்து. மர்கூமுன், மர்கூமுன்ல மீமுக்கு வந்து லொம்மா இருக்கா, லொம்மத்தேன் இருக்கா, இங்கே தோ பேஷ் இருக்கா, லொம்மத்தேன்னா தோ பேஷ். ஓகேவா. மர்கூமுன், அப்போ தோ பேஷ் வர இடத்துல சுக்கூன் வச்சு நிறுத்தணும். அப்போ மர்கூம் மீமுக்கு சுக்கூன் வச்சிடணும். அடுத்தது பாருங்கள், ஜபர் ஜேர் பேஷு தோசேரு தோ பேஷ் பார்த்தாச்சு. இப்போ கடா ஜேர் உல்டா பேஷ் பார்க்க போகிறோம். தொஆமி ஹி, ஹி இந்த ஹீல ஹாக்கு சுக்கூன் வைக்கணும். ஹா கடா ஜேர் ஹி வரக்கூடாது. தொஆமிஹ், தொஆமிஹ் பார்க்கணும். ஓகேவா. சுபஹானஹு, சுபஹானஹூல உல்டா பேஷ் இருக்கா, இதுக்கு வந்து சுக்கூன் வச்சு நிறுத்தணும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து வக்ஃபுடைய நிலைமை தான் பார்த்துருக்கோம். வக்ஃபுடைய நிலைமைனாலே நான் சொல்லிட்டேன் நிறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு. அசலானதாக ஒரு லெட்டர் வந்து ஒரு ஹரக்கத் பெற்றிருக்கோம், ஆனால் நம்ம நிறுத்தலுடைய சட்டம் வரும்போது சுக்கூன் வச்சு நிறுத்தணும்னு பார்த்தோம். இது எல்லாத்துக்குமே நம்ம சுக்கூன் வச்சு நிறுத்தணும்னு பார்த்தோமா. எதுக்கு, ஜபர் ஜேர் பேஷு தோசேர் தோ பேஷ் கடா ஜேர் உல்டா பேஷ் பெற்ற எழுத்துக்களை நம்ம சுக்கூன் வச்சு நிறுத்தணும்னு பார்த்துருக்கோம். ஆனால் இதே மாதிரி தான் எல்லா சிம்பிள்ஸ் நம்ம படித்தது நிறையா சிம்பிள் இருக்குது. இதில் பாருங்கள், ஃபதஹத்தேன் தோ ஜபர் காணோம், அதே மாதிரி கடா ஜபர் காணோம். இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி நிறுத்தணும்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் வரும். ஏன்னா ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வரைக்கும் நீங்கள் பாடம் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்த பாடம் பார்க்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாடங்கள் ஓதி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல பாடம் வந்து புரியும் இன்ஷா அல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.